ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கவுல் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் கவுல் ஸ்லீவ் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் கிரியேட் ஆகும். பிகாஸ் அதுக்கு ஒரு பேட்டர்னை போட்டு அந்த பேட்டர்னை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கிளாத்தில் வச்சு அந்த கிளாத்தை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கவுல் ஸ்லீவை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய டென்ஷனே இருக்கும் நமக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணோமான்னு நினைக்கிறப்ப நமக்கு அந்த கவுல் ஸ்லீவ் பண்ணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஸோ ஆனால் பட் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கவுல் ஸ்லீவ் எப்படி நம்ம பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதில் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த கவுல் ஸ்லீவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 25x25 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர் பீஸை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து போட்டு சைட் ஃபுல்லாக நான் பின் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து சாட்டன் சில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கவுல் ஸ்லீவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆர்கான்ஸா இல்லை ஜார்ஜெட் அந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து சைடில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவோட ஓப்பனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்லீவோட ஓப்பன் வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து நான் கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஓப்பன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணுறேன். அதாவது என்னோட ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 13 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட லென்த்து. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த்து நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஸ்லீவோட வித்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். என்னோட ஸ்லீவோட வித் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வருது. இப்போ அந்த 10 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கீழே வந்து அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஹார்மோலுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது என்னோடய ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த்லேருந்து நான் வந்து கவுலுக்காக ஒரு 13 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மேலே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச்சஸ் வித்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வித்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கவுலுக்காக. இப்போ எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுல் கொஞ்சம் அதிகமாக வரும். எனக்கு வந்து இது ஒரு 4 ப்ளீட்ஸ் வரும் எனக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த் வந்து நார்மலாக வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த். ஓகே, இப்போது இந்த ஸ்லீவோட கர்வ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹார்மோல் கர்வ், அந்த இடத்துல இருந்து நம்மளோட கவுலை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி கிராஜுவலாக பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு கர்வ் கொடுத்து அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்டர்னுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். இதே நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணி இங்கே பண்ணோன்னா டைம் அதிகமாக எடுக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். அது பெரிய ப்ராசஸாக தெரியும். பட் நீங்கள் இது இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு ட்ரெண்டியான ஸ்டைலிஷான ஸ்லீவ் டிசைன், ரேரான ஒரு ஸ்லீவ் டிசைன். நிறைய பேர் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க, எஸ்பெஷலி வீட்டில் ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கஸ்டமருக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் வந்து ஆல்மோஸ்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2 இன்ச்சு வித்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த கவுலுக்காக. இப்போ அந்த இடத்த வரைக்கும் நம்ம விட்டுட்டு அந்த 2 இன்ச்சுக்கு கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு மறுபடியும் நம்ம இடம் கொடுக்குறோம், ஸ்பேஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அந்த மார்க் பண்ணுற 1 இன்ச் வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு 1 இன்ச். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஒவ்வொரு 2 இன்ச்சோட கேப்புக்கு நடுவுலையும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சோட 2 சைட்லேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, டில் தி எண்ட் வரைக்கும், அதாவது உங்களோட அந்த ஹார்மோல் ஹெண்ட் வரைக்கும் இதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த மார்க்கை வந்து அப்படியே கையில் பிடிச்சி இந்த மாதிரி நாட்சஸும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கில் அந்த மார்க் அப்படியே திருப்பி பேக்கில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு நமக்கு அந்த மார்க்கிங் வந்து அப்படியே ட்ரேஸ் ஆகிறதுக்காக அதை ட்ரேஸ் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் நாட்சஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைனா நீங்கள் அதை அப்படியே திருப்பி இப்போ நான் திருப்பி எப்படி மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் அந்த சைடுக்கு. உங்களுக்கு ஈஸியானதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நாட்சஸ் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக நாட்சஸ் போடுங்க.
பிகாஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நாச்சஸ் போடும்போது பார்த்து நாச்சஸ் போடுங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி அந்த மார்க்ஸ் அப்படியே திருப்பி பேக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இது வந்து ப்ளீட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க மார்க்கிங்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, அந்த சைடும் இந்த சைடும் 2 சைடுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இது எப்படி ப்ளீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 மார்க்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. அதாவது நமக்கு அந்த 3 மார்க்ஸ் இருக்குது. இப்போ இந்த தேர்டாக இருக்கக்கூடிய அந்த மார்க் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்ம கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் இப்போது செகண்ட் ப்ளீட்ஸும் அதே மாதிரி தான். இப்போ 1, 2, 3 அதாவது அந்த தேர்ட் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட் மார்க்கில் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ளீட்ஸும் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். அந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் அந்த தேர்ட் மார்க்கு போய் செட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ளீட்ஸுமே கொடுத்து முடிங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா மார்க்கையுமே இதே மாதிரியே இப்போ நான் பண்ணுற மாதிரியே அந்த தேர்ட் மார்க் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கில் வச்சு ஒரு ப்ளீட்ஸ் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த சைடும் வந்து ப்ளீட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நீங்கள் இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி ப்ளீட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த சைடும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதே மாதிரி நான் திருப்பியும் வச்சு காட்டுறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக ப்ளீட்ஸ் கொடுத்தாச்சு. எனக்கு வந்து இப்போ 4 ப்ளீட்ஸ் வந்திருக்கு ஒன் சைடுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக அந்த ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ சேம் இதே மாதிரி நம்ம எப்படி இந்த சைடு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பியும் இந்த சைடு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா கவனித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஸ்லீவ் டிசைனை நீங்களும் பண்ண முடியும். உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்தவித பேட்டர்ன் பேப்பரும் போடாமல் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சூப்பர் ஈஸியாக இந்த ஸ்லீவ் டிசைனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ளீட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபார்ம் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் அந்த கவுல் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் சாட்டன் சில்கில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்கன்ஸா அப்படிலாம் ஜார்ஜெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அழகாக இருக்கும் அந்த கவுல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்லீவை உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. உங்களோட அந்த ஹார்மோல் எண்ட்லேருந்து உங்களோட அந்த ஷோல்டர் வரைக்கும் அளந்து பாருங்கள். ஸ்லீவை சென்டர் வரைக்கும் அளந்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு வருதுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு கவுல் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கவுலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுடலாம் நீங்கள். அண்ட் அவ்வளோதான். இதோட நம்மளோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை.